Hello everyone, welcome to Learn, Teach, Repeat. ஸோ இன்றைக்கி நம்ம 2026 இயரில் கிளாஸ் 10ஓட சாப்டர் 1 மேக்ஸ் அதோட இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர்டு பேர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இதில் மூணு கான்செப்ட் தான். ஸோ அதை படித்தாலே நம்ம இந்த எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸை நம்மளால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஆர்டர்டு பேர்னால் என்னன்னு பார்க்கலாம். ஆர்டர்டு பேர்னால் என்னென்னா பேர் ஆஃப் நம்பர்ஸ், அதாவது இப்படி ரெண்டு நம்பரை நம்ம ப்ராக்கெட்டில் பேர் பண்ணியிருப்போம். இது ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் தான் இருக்கும், அதாவது 4,1 அப்படின்னு இருக்கும். இப்போ 4,1 நான் இன்வர்ஸாக 10,4 அப்படின்னு எழுதுனேன்னா இது ரெண்டும் சேமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட், ஓகேவா? ஸோ 4,10ம் 10,4ம் சேம் கிடையாது. இதுக்கு என்னது, இது வேறு ஆர்டர், இது வேறு ஆர்டர். அதே நம்பர் தான் இருக்கே அப்படின்னா ரெண்டும் என்ன கிடையாது, சேம் கிடையாது. நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்க்கலாம். அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டும், ஒரு செட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இன்னொரு செட்டோட ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் கம்பைன் ஆகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏல 2 எலிமெண்ட் இருக்குது, பியில் 2 எலிமெண்ட் இருக்குது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட் ஆகணும். இவங்க ரெண்டு கிளாஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அப்படி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு கிளாஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னா ஒவ்வொருத்தவங்க கூடயும் பேசி ஆகணும் இல்லையா? இவங்க சேம் நம்பராக உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் இவங்க டிஃப்ரெண்ட் கிளாஸ் மெம்பர்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ 2 டிஃப்ரெண்ட் கிளாஸ் மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்க கூடயும் பேசி ஆகணும். அப்போ என்ன ஆகும், இந்த 2 2 கூட கம்பைன் ஆகும். அதாவது இப்படி வச்சுக்கோங்க, இந்த 2 இந்த 1 அண்ட் இந்த 3 இந்த 3 to 1, ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா இப்போ 3 கிளாஸ் மெம்பர்ஸ் கம்பைன் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் ஆக போகிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 2 கிளாஸ் தானே ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு பார்த்தோம். ஸோ இப்படி பேர் இது எப்படி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் சிம்பிள் ஸ்டெப்பாகவே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2 கிளாஸ் மெம்பர்ஸை கம்பைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு கிளாஸ் கூட அவங்கள கம்பைன் பண்ண வைக்கலாம். ஸோ இப்போ ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. இப்போ ஏல 0 to 0 0 to 1 1,0 1,1. இப்போ எப்படி எழுதணும்னு புரியுதா? இங்கே இருக்கிற ஒவ்வொரு கிளாஸோட மெம்பர்ஸும் இன்னொரு கிளாஸோட ஃப்ரெண்டாக நினைக்கிறாங்க, ஓகேவா? இப்போ அதே மாதிரி இவங்க ஃபஸ்ட்டு கம்பைன் ஆன பிறகு ஏ கிராஸ் பி கிராஸ் சியை கம்பைன் பண்ணுங்க. இப்போ இவங்களோட நீங்கள் இது ஒவ்வொருத்தவங்களையும் ஜாயின் பண்ண போகிறீங்க. அதாவது எப்படி எழுதணும், 0,0 அப்படிங்கிறது இப்போ இந்த 0 கூட, 1,0ங்கிறது இந்த 0 கூட. ஸோ ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு எலிமெண்ட் கூட கம்பைன் ஆகணும். அதே மாதிரி இப்போ 1 இவங்களோட, அப்போ எப்படி மாறும், 0,0,1 0,0,1 எழுதிட்டோம். இப்போ 1,0,1 1,0,1 1,1,1. அப்போ உள்ள ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு எலிமெண்ட் கூட கம்பைன் ஆகிறது தான் நம்மளுக்கு என்னது, கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ 3 செட்ஸ்னால் என்னென்னா 3 கிளாஸை இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஜஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா 2 செட்டை நீங்கள் பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஓகேவா? ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ஒவ்வொரு எலிமெண்ட் கூட நம்ம கம்பைன் பண்ணுவோம். ஸோ இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு பேர் அப்படின்னா நீங்கள் நார்மலாக இதுக்கு உள்ளார நீங்கள் எழுதிக்கலாம். சப்போஸ் மோர் தென் 1 பேர் இருக்காங்க அப்படின்னா இப்படி பேர் ஆஃப் பேரந்தசிஸில் எழுத கற்றுக்கோங்க. 2,2 இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த செட் ப்ராக்கெட்டை போடலாம்.